யாருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கட்சி அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில எந்த கட்சியுமே இணைவதற்கு விருப்பம் தெரிவிக்கல. இவங்க தேர்தலை சந்தித்தாலும் தோல்வியைத்தான் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்ட்டு திரு ஓபிஎஸ் வெளிப்படையாகவே பேசிக் கொண்டிருக்கிறாரு. இது ரொம்ப சரியான ஒரு நடவடிக்கைன்ட்டு உங்களுக்கு தோணுதா சார்? தேர்தல் நெருங்கி வர நேரத்துல தொடர்ந்து 8 முறை தோல்வியை தழுவியவர்கள். சரி, அவர் தலைமையில் எடுத்துக்கிட்டாரு. எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திடம் 49% தான் நம்மளால வர முடியுது. 51% திமுக வருது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாம் போயிடுச்சு. எது இருக்கு பாக்கி இருக்கு சொல்லுங்க பாப்போம். சரி, எல்லாத்துலயும் தோத்து, நகராட்சி 0, மாநகராட்சி 0, எல்லாத்துலயும் 0 பண்ணி விட்டுட்டு ஒண்ணுதானே தேனி ஜெயிச்சது அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். தேனி இல்லைன்னா டெல்லியில நாடாளுமன்றத்துல 0ன்னு போயிருக்கோம். இப்படிதானே இருந்தது அரவிந்த். அதனால இப்ப எந்த கட்சி, அதாவது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. சில பேர் பேசிட்டு இருக்காங்க எல்லாம் சரியா போயிடும் வருவாங்க அப்படின்னு. ஏங்க, இதே விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் அதே இடத்துல சுதீஷ் அவருடைய மைத்துனர் வெளியில பட்டாசு வெடிச்சு கையெடுத்து கும்பிட்டு இனிமேல் இது அதிமுக சாவகாசமே வேண்டாம், இதோட ஒழிஞ்சது எங்களுக்கும் அவங்களுக்கும், நான் எங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க இப்படின்னு சொல்லி அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. கிளியரா அதனுடைய நிலைப்பாட்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சது. உள்ளாட்சி தேர்தலே கட்டையிடுச்சு, உள்ளாட்சி ஊரக தேர்தலில் காலி. அப்ப அவங்களும் இல்ல. திரு வாசன் அவர்களோ, நான் ஓபனாவே கிளியரா சொல்றேன், வாசன் அவர்களோ இவர் அண்ணனோ ஓபிஎஸ் கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த பிஜேபியோட நல்ல உறவு வச்சிருக்காங்க. அவர் நீதிக்கட்சி தலைவர், அவரு போய் அங்கதான் ஏர்போர்ட்ல நின்று அவரை பாக்குறாரு. இப்ப 2 அணியா பிரிய போகுது. ஒரு அணி பாத்தீங்கன்னா பாமக, தேமுதிக, சென்ட்ரல்ல பிஜேபி, தமிழ்நாட்டுல அண்ணன் ஓபிஎஸ் தலைமை, இப்படின்னு ஒரு அணி அப்படியே வந்துரும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ். நான் அது முடியாது, ஜெயிக்காதுன்னு சொல்ல வரமாட்டேன். எனக்கு உண்மை அடிப்படை நிலைமை என்னன்னு தெரியும். யார் வருவாங்கன்றீங்க சொல்லுங்க பாப்போம். நான் ஏங்க, ஆட்சியில் இருந்த வரைக்கும் சிஏக்கு ஆதரவு ஓட்டு போட்டாச்சு, முத்தாலக் அதுவும் ஆதரிச்சு ஓட்டு போட்டாச்சு. பிஜேபி கூட சேர்ந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிர்ப்பாகவும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு எதிர்ப்பாகவும் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு என்ன காரணம் வெளியில வந்தீங்க? பிஜேபி காரணம் சொல்றீங்களா? காரணம் சரியான அரசியல் காரணம் வேணும் இல்ல. முந்தானேத்தி அந்த நிதிஷ்குமார் பண்ற ஜோக் இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய காமெடி இந்தியாவிலேயே. காலையில ஒரு கட்சி முதலமைச்சர், சாயங்காலம் ஒரு கட்சி முதலமைச்சர், அப்புறம் அடுத்த நாள் ஒரு கட்சி முதலமைச்சர், அப்புறம் திரும்பி சர்க்கஸ் மாதிரி ரவுண்ட் அடிக்கிறோம். எதுலயாவது காரணம் வேணும் சார், கொள்கை வேணும், கோட்பாடு வேணும். சொல்லுங்க பாப்போம். இது பாராட்டு எந்த சார்? தமிழ் மகன் உசியன் வீட்டுல இருக்கவங்களோ அன்வர் ராஜா வீட்டுல இருக்கவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க. எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த காலகட்டத்திலும் இவர்கள் நின்று ஆதரித்தது பிஜேபியை நினைவிலே கொள்ளுவார்கள். நீ வெளியே வந்தா மறந்துருமா எல்லாம்? கொள்கை ரீதியா சொல்லுங்க, ஏன் ஓட்டு போட்டீங்க? சிஏ வந்திருக்காது இல்ல, 4 ஓட்டு தானே வருது மேல் சபையில. ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க? அடிப்படையே முஸ்லிம்களுடைய, இஸ்லாமிய சகோதரருடைய அடிப்படையே அடியோடு நொறுக்குவதற்கு காரணமாக இருந்து விட்டு இப்ப நின்றுட்டு நாங்க அப்படிங்க இப்படிங்க, எங்க எடப்பாடியார் பெரிய கொலசாமிங்க, பெரிய அப்படியே உச்சத்தில் இருக்க வேண்டியவருங்க. இது வரைக்கும் எங்க ஜெயிச்சாரு? எங்க ஜெயிக்க போறது? தேடிதான் ஜெயிச்சது. பாப்போம். இப்போ கூட்டணி தயாராகுது. 2 கூட்டணியும் 2 பக்கமும் பிரிஞ்சு ஒரு டீம் ஃபார்ம் ஆன உடனே அனாதையா ரோட்ல அடிக்கிற நிலைமை ஏற்படும் அரசியல். இதுதான் நடக்கும் அரவிந்த், வேற வழியே கிடையாது. இனி எடப்பாடி ஜெயிப்பார்னு யாராவது சொன்னா அது மக்கள் நகைப்புக்குரிய விஷயமாக தான், வேற வழி இல்லை சார். ஒரே ஒரு விஷயம் புகழேந்தி சார், நீங்க இவ்வளவு பலவீனமாக திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க எவ்வளவுதான் நீங்க அவரை காட்டிக்கொள்ள நீங்க முயற்சித்தாலும்
இல்ல இவர் ரொம்ப பலவீனமானவர், இவர் ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு நீங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்க ரொம்ப மும்முரமா நீங்க முயற்சி பண்ணாலும் கூட சரி, இன்னைக்கு தேதி வரை ஆட்சி 2021 இழந்த பிறகு இன்னைக்கு தேதி வரை பெயர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் கூட அந்த கட்சியிலிருந்து வெளியில வரல சார். ஒருத்தர் கூட வெளியில வரல. இல்ல ஒரு நிமிஷம் நான் கேட்டு முடிச்சிடறேன். அதிமுக இந்தியாவினுடைய மாபெரும் அரசியல் இயக்கங்கள்ல ஒன்று. அது ரொம்ப கட்டுக்கோப்பா நாங்க ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு வரை வெளியில வரல, யாருமே பெருசா வெளியில வரல. அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப பலவீனமாக நீங்க அவரை மதிப்பிடுறீங்களோ எடப்பாடி பழனிசாமிய? ஜெயிச்சிருங்க, யார் வேணாம்னா சார் ஜெயிச்சிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, ஜெயிச்சிருக்காங்க சார். 75 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க சார் கூட்டணி கட்சியோட. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அரவிந்த், முதல்ல நான் பதிவு பண்ண விரும்புறேன். 75 கூட்டணியோட, 65 வந்து கூட்டணி இல்லாம ஏடிஎம்கே ரெட்டையில மாத்திரம். கரெக்ட். 52 இடம் அதுல பட்டியல் போட்டு நான் சொல்லுவேன். சரி, அம்மா உயிரோடு இருந்த பொழுது 2வது முறையும் 3வது முறையும் வெற்றி பெற்ற தொகுதிகள் அதிமுக கோட்டை. அதை விட்டுட்டு மீதி எடுத்தீங்கன்னா ஒரு 8-9 வரும். ஆட்சி இழந்துட்டீங்கல்ல, ஒரே ஒரு கட்சி தனியா நின்று 25 இடத்துல ஓட்ட பிரிச்சிருச்சு இல்ல. யாரு காரணம்? யாரும் ஏத்துக்க முடியாது. நான் வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவருக்கு அடுத்து நான் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு தனியா நின்று எல்லாத்தையும் பண்றேன்னு போனீங்களா, என்னாச்சு? ஏன் சார் தோக்கிறதுக்கு காரணத்தை சொல்லுங்க சார். ஒரு தனிப்பட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நான் தான் தலைவர்னு சொல்லிக்கலாம். தலையுடையவர்கள் எல்லாம் தலைவர்கள் தான், ஒன்னும் தப்பே கிடையாது. நான் இப்ப சொன்னா பூராத்தையும் கேப்சர் பண்ணிடுவோம், நாங்க ஸ்வீப் பண்ணிடுவோம் பேசுறேன்னா, நீங்க சும்மா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நீங்க தலைவர் தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுதான் பண்ருட்டியார் அழகா சொன்னாரு. அதாவது நீங்க டிரைவ் பண்ண வந்தா டிரைவ் பண்ணுங்க, டிரைவ் பண்ண வரலன்னா ஆக்சிடென்டா போயிடும், வெளியில போங்கன்னாரு. இத வந்து ஒரு நியாயமே இல்லாம நீங்க அரவிந்த், ஒரு கட்சி இப்படிதான் 2021, 2011, 2016 2 கட்ட தேர்தலையும் தொடர் வெற்றியை அம்மா கொடுத்தாங்கல்ல. சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்துட்டாங்கல்ல. யாருமே கூட்டணி சரியா அமையலன்னும் பொழுது அன்னைக்கு மிஸ்டர் சேகு தமிழரசன் குடியரசு கட்சி கருணாசு அவர் வந்தாரு, அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்தாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் நடந்தது அன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்முன் அன்சாரி, அதுக்கு பின்னாடி தனியரசு, இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கூட்டணி அவங்களாம் அமைச்சு அதுல நின்று அந்த கடத்துல வெற்றி பெற்று வெளியே வந்தாங்களா இல்லையா சார்? ஆனா இன்னைக்கு என்ன யாரை சேர்க்கிறேன்றீங்க நீங்க? யாரும் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க சார். கடையை விரிச்சு போட்டாலும் அதாவது அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டுல கூட்டணி அப்படின்ட்டு சொன்னா யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டீங்களா நீங்க? சார் பட்டாசு போய் இனிப்பு கொடுத்தவங்களையும் விஜயகாந்த் அவருடைய துணைவியார் பிரேமலதா பொதுச் செயலாளர் வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? கிளியரா பாமக அனௌன்ஸ் பண்ணிடுச்சுல உங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாருல. பாமக அவருடைய அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுறத இப்ப நான் திருப்பி பேசுறேன், சரியா வராது. அவ்வளவு அசிங்கமா பேசணும். அவரு தானே பழனிசாமிய இத சொல்லிதானே தகராறு எனக்கு. எப்படி சார், எப்படி சொல்லுங்க? யார் வருவாங்க உங்க கூட்டணி? யார் இருக்காங்க வர்றதுக்கு? சார் உங்களுக்கு தைரியம் தில்லு இருந்துச்சுன்னா சொல்லுங்க சார். சார் அதுக்கு மோடியா எடப்பாடியானே சார் அதுக்கப்புறம் இல்ல சார், அதுக்கப்புறம் அவங்க சட்டமன்ற இடைத்தேர்தலை இணைஞ்சுதான் சார் சந்திச்சாங்க. உங்களுக்கு நினைவு இல்லையா? பாமக ஆதரவு. ஆமாங்க, கடைசி நாடாளுமன்றத்துல பிஜேபி கூட்டணி இருந்தது. அப்ப பிஜேபி கூட்டணி இருந்தது, ரெட்டையில இருந்தது, ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. அப்ப நீங்க வந்து இந்த முனுசாமி தான் கெடுத்தாரு, இந்த கூட்டணியில இருந்து வெளியில போச்சு தேமுதிக சொல்லிதானே போயிருக்காங்க. இப்ப என்னத்துக்கு அவங்களை கூப்பிடுறாரு இவரு? அதே தில்ல நிக்க வேண்டியது யாரும் தேவையில்லைன்னு. சார் தேர்தல் யாருக்கு தேர்தல்? இந்த நாட்டில மீண்டும் பிரதம மந்திரி மோடியா, இல்ல ராகுல் காந்தியா, இல்ல அவர்களை சார்ந்த இந்தியா கூட்டணி ஒரு தலைவரா தேர்தல்? நீங்க எதை வச்சு ஓட்டு கேட்க போறீங்க? இப்போ இன்னைக்கு ரொம்ப வேதனையா இருந்தது, அதை நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க. விஸ்வநாதன் சொல்றாரு மாநில உரிமைகளை முன்னிறுத்தி தேர்தல். எந்த கட்சி மாநில முன்னுரிமைகளை நிறுத்தி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்தியாவில? ஏதாவது ஒரு கூட்டணி ஆதரிச்சு தானே போகுது. மத்தியில யார் ஆள வேண்டும் என்பதற்காக தேர்தல். இந்த அம்மா தலை யூஸ் பண்ணி நானா மோடியான்னாங்க, மோடியா லேடியா வான்னாங்க. கொள்கை ரீதியா வேணும் இல்ல அரவிந்த், சும்மா வாயில பேசிட்டு வாயில வந்ததெல்லாம்
ஓபிஎஸ் திட்டுறது, இபிஎஸ் திட்டுறது இல்ல. அடிப்படை கூறே தவறு. ஓகே 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 நீங்கள் செய்த தவறுகளை இப்பொழுது உணர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். யாரும் வரமாட்டாங்க, ஓ தனியா நிக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை. நாள்ல ஒரு ரிசல்ட் இல்ல, இன்னும் 30 நாள் ஆனாலும் இதான் ரிசல்ட். ஓகே.